குட் மார்னிங் மை டியர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன மேக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாப்பா, வேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? வேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடிப்பா உங்களுக்கு எக்ஸாம் வந்துருச்சு. இனிமேல் 3rd 4th அண்ணாக்காக எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தான்ப்பா, ஃபஸ்ட்டு செகண்டுக்கு தான் எக்ஸாம் வந்துருச்சு. அதனால் ஹவுஸில் மிஸ்ஸு என்னென்னலாம் கிளாஸ் எடுத்திருக்கோமோ அந்தந்த கிளாஸை அன்னன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ரீட் பண்ணி பார்த்துருங்க. மேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் இப்போ மேக்ஸ் வந்து போட முடியும். சும்மா நம்ம ஐஸால் அப்படி கண்ணால் பார்த்தோன்னா ஒன்றுமே முடியாது, ஒன்றுமே பார்க்க முடியாது. மேக்ஸை பொறுத்தளவு நீங்கள் டேபிள்ஸ் மட்டும் தான் மெமரி பண்ணுவீங்க, மற்றெல்லாம் உங்களால் மெமரி பண்ண முடியாது. இல்லை ஃபார்முலாஸ் இருக்கும், ஃபார்முலாஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மெமரி பண்ணுவீங்க. மற்ற சம்மில் என்ன பண்ண முடியாது, மெமரி பண்ண முடியாது. இதே நம்பரில் எக்ஸாமுக்குலாம் வராது. வேறு நம்பர் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், கொடுப்போம். எந்த நம்பர் கொடுத்தாலும் உங்களால் என்ன பண்ண தெரியணும், உங்களால் சம் வந்து போட தெரியணும். ஓகேங்களா? அதனால் ஹவுஸில் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், சம் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் சம் வந்து போட முடியும். ஓகேங்களா? சரிப்பா. அதுக்கு முன்னாடி ஓரலுக்கு வந்து தமிழ் ஓரல், இங்கிலீஷ் ஓரல் இருக்குல்ல. இப்போ டைட்டில் கொடுத்தாச்சு, ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? இன்னும் டைம் இல்லைப்பா, இன்னும் டைம் வந்து 1 day தான் இருக்குது இடையில. அதனால் தயவு செய்து என்னது, டுமாரோட லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா? அதனால் ஹவுஸில் சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணி விட்டுருங்க, மிஸ்ஸுக்கு வந்து ஓரல் வந்து மிஸ்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்க சீக்கிரம். ஓகேங்களா? சரிப்பா, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. பயப்படாமல் சொல்லுங்கப்பா, நல்லா போல்டாக நல்லா பேசுங்க. இல்லை அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. எப்போ வேணாலும் எக்ஸாம் வச்சுருவோம். இப்போ 3rd 4th அண்ணாக்காக்கு நடக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்டுக்கு. நல்லா ஹவுஸில் வந்து அந்த சப்ஜெக்டை அன்னன்னைக்கு நடத்துகிற லெசனை அன்னன்னைக்கு படிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ சம் போகலாமா? இப்போ வந்து அடிஷன் நம்ம பார்க்க போகிறோம். அடிஷன்னா சும்மா நம்ம சாதாரண அடிஷன் நம்ம பார்த்துருக்கோம், ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருக்கோம். சிங்கிள் டிஜிட் அடிஷன், 2 digit அடிஷன், 3 digit அடிஷன்லாம் கேரிங் மெத்தட்லாம் அந்த மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அடிஷன்லேயே வேர்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், பிக் சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரிப்பா, ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒன்று கொடுத்துருவோம் கொஸ்டினில். அது என்னன்னு பார்த்து கரெக்டாக ரீட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு தகுந்த மாதிரி சம் வந்து நம்ம ரைட் பண்ணி போடணும். ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாங்களா? வேர்ட் ப்ராப்ளம். என்னது? வேர்ட் ப்ராப்ளம்னா சம். ஓகேங்களா? வேர்ட் ப்ராப்ளம் சென்டென்ஸாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சி அது அடிஷனாக சப்ட்ராக்ஷனாக பார்த்து நம்ம என்ன பண்ணணும், போடணும். இப்போ நம்ம போட போகிறது அடிஷனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வேர்ட் ப்ராப்ளம், சப்ட்ராக்ஷன் கிடையாது. சப்ட்ராக்ஷன் வந்து அடிஷன் முடிச்சோன்னு சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், வேர்ட் ப்ராப்ளம். என்னது? வேர்ட் ப்ராப்ளம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். இப்போ அடிஷன்னாப்பா ப்ளஸ் சிம்பிள். என்னது? அடிஷன்னா ப்ளஸ், அதோட சிம்பிள் என்னது? ப்ளஸ். அடிஷன்னா ப்ளஸ். ஓகேங்களா? சொல்லு, ப்ளஸ். அடிஷன் ப்ளஸ், அடிஷன் ப்ளஸ், அடிஷன் ப்ளஸ். ஓகேங்களா? இது ப்ளஸ் சிம்பிள். இப்போ சம் போகலாங்களா? இப்போ பாருங்கள், சம் வந்து கொடுத்துருக்கேன் மிஸ்ஸு. வேர்ட் ப்ராப்ளம். தேர் ஆர் 52 boys and 49 girls in the class. ஓகேங்களா? how many children are there in the class அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு கிளாஸில் வந்து 52 boys இருக்கிறாங்க. ஓகேங்களா? 52 boys. கேர்ள்ஸ் வந்து என்னது? 49 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. 52 boys, 49 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க ஒரு கிளாஸில் வந்து. how many children, சில்ட்ரன்னா உங்களை தான் குறிக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும், ப்ளூரல். ஓகேங்களா? how many children, how manyனா எத்தனை, how many அப்படின்னா என்னது? எத்தனை, how many. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்லாம் நீங்கள் படிப்பீங்களா? வாட்னா என்ன, ஹூனா யார், அப்படிலாம் படிக்கிறீங்களே. ஹவு எப்படி, அப்போ ஹவு மெனி அப்படின்னா அது எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் படிக்கிறதா. இங்கிலீஷாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், சோஷியலாக இருக்கட்டும், எது வேணாலும் என்னுடைய எம்எஸ் எல்லாத்துலேயும் நமக்கு வரும் ஹவு மெனி. ஓகேங்களா? அது கொஸ்டினில் கண்டிப்பாக வரும். இது இல்லாமல் கொஸ்டின் வரவே வராது. ஹவு மெனி எத்தனை, ஹவு மெனினா என்னது? எத்தனை சில்ட்ரன் வந்து ஹவு மெனி சில்ட்ரன் ஆர் தேர் இன் த கிளாஸ். ஓகேங்களா? இப்போ கிளாஸில் சொல்கிறாங்க 52 பாய்ஸ் இருக்கிறாங்க, 49 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அப்போ டோட்டலாக வந்து ஒரு கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எத்தனை சில்ட்ரன் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஓகேங்களா? அப்போ டோட்டலாக அப்படின்னு வரும்போது ஹவு மெனி, எத்தனை சில்ட்ரன். அப்போ டோட்டலாக அப்படின்னு வரும்போது டோட்டல் வந்தாலும் சரிப்பா, அப்படி இல்லைன்னா ஹவு மெனி சில்ட்ரன், ஹவு மெனி
ஹவு மெனி அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டாலும் அது என்னது, அது அடிஷனை தான் குறிக்கும். ஓகேங்களா, டோட்டலாக கேட்குறாங்க. அப்போ டோட்டலாக கவுண்ட் பண்ணி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க, எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னு கேட்டாவே அப்போ நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஆடுன்னா அடிஷன்னா சேர்க்கறது, டோட்டலாக கவுண்ட் பண்ணுறது, எல்லாமே ஒட்டு மொத்தமாக நம்ம டோட்டலாக என்ன பண்ணுவோம், கவுண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுதான் என்னது அடிஷன். இப்போ பார்க்கலாமா, இன்னொரு டைம் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். கொஸ்டினையே உனக்கு எக்ஸாமில் எப்படி தான் இருக்கும். There are 52 boys. எத்தனை பாய்ஸ் இருக்கிறாங்க, 52 பாய்ஸ் அண்ட் ஓகேங்களா அண்ட் 49 கேர்ள்ஸ். எத்தனை கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, 49 கேர்ள்ஸ். பாய்ஸ் வந்து 52 பாய்ஸ் இருக்கிறாங்க, கேர்ள்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, 49 கேர்ள்ஸ் ஒரு கிளாஸில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த கிளாஸ். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு how many children are there in the class. 52 பாய்ஸ் இருக்கிறாங்க, கேர்ள்ஸ் வந்து 49 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அப்போ டோட்டலாக வந்து எத்தனை சில்ட்ரன் இருக்கிறாங்க, ஹவு மெனி எத்தனை சில்ட்ரன் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னது, ஹவு மெனி எத்தனை சில்ட்ரன்னா அப்படின்னா என்னது, டோட்டலாக தான் குறிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ இப்போ பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது, 52 இது 49 அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்து ரைட் பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து வேர்ட் ப்ராப்ளமாகவே நம்ம சாதாரண சம்முக்கும் சாதாரணமாக நீ அடிஷனும் அப்படியே நீ ஆட் பண்ணி போடுவேன். ஒரு சம் கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே நீ ஆட் பண்ணி போடுவேன். ஓகேங்களா, ஆனால் இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி சென்டென்ஸாக கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த ஸ்டெப்ஸ் எழுதுனா தான் உனக்கு மார்க்கே கொடுப்பாங்க. சும்மா மொட்டையாக அப்படியே நம்ம 52 + 49 அப்படின்னு போட்டு நீ கண்டிப்பாக ரைட் பண்ணினா அதுக்கு என்னது, உனக்கு ½ மார்க் கூட உனக்கு கிடைக்காது. அதில் ஸ்டெப்ஸோடு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப்ஸோடு ரைட் பண்ணாதான் உனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இன்னொரு டைம் ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு கிளாஸில் வந்து 52 பாய்ஸ் இருக்கிறாங்க, 49 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அப்போ how many children are there in the class. அப்போ டோட்டலாக எத்தனை சில்ட்ரன் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் எழுதும் போது எப்படி எழுதுவோம், பாய்ஸ் என்ன எழுதுவோம், பாய்ஸ்ன்னு போட்டு எத்தனை பாய்ஸ் இருக்கிறாங்க, 52. என்னது 52. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேர்ள்ஸ். பாய்ஸ் வந்து 52, கேர்ள்ஸ் வந்து எத்தனை கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, 49 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. எத்தனை கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, 49 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. அப்போ டோட்டல் சில்ட்ரன் ஹவு மெனி சில்ட்ரனாலும் அப்போ நம்ம டோட்டல்னா என்னது, டோட்டல் அப்படின்னுங்கிற வேர்டு நம்ம ரைட் பண்ணிட்டாவே அது என்னது, டோட்டல்னு கொஸ்டினில் வந்தாவே அது வந்து என்னது, அது அடிஷன் தான். ஆனால் அங்கே டோட்டல் கொடுக்கல, ஹவு மெனி சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க, எத்தனை சில்ட்ரன் இருக்கிறாங்க அப்போ கிளாஸில். அப்படின்னா அது டோட்டல் நம்ம கவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து தானே நம்ம கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணுவோம். அதான் அப்போ நம்ம லாஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், ஹவு மெனி சில்ட்ரன் எழுதக்கூடாது. அது கொஸ்டினில் ஹவு மெனின்னு வந்தால் நம்ம ஆன்சர் என்ன எழுதணும், டோட்டல் அப்படின்னு எழுதணும். டோட்டல்னா அடிஷனை குறிக்கும். அப்போ டோட்டல் சில்ட்ரன். ஓகேங்களா, பாய்ஸ் வந்து 52 இருக்கிறாங்க, கேர்ள்ஸ் வந்து 49 இருக்கிறாங்க. அப்போ டோட்டலாக எத்தனை சில்ட்ரன் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம டோட்டல் சில்ட்ரன் எழுதணும். ஓகேங்களா, அப்போ இது என்ன பண்ண சொல்கிறாங்க, அடிஷன் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே என்ன பண்ணுறோம், ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். என்ன சிம்பிள், ப்ளஸ் சிம்பிள். அப்போ டோட்டல் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ கவுண்ட் பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு கேரிங் மெத்தட் வந்து மிஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அதே மெத்தட் தான் இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், 52 இருக்குது, 52 பாய்ஸ், 49 கேர்ள்ஸ். அப்போ நம்ம அடிஷனுக்கு நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் டிஜிட், இந்த டிஜிட் மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்து செகண்ட் டிஜிட். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம ஆட் பண்ணி இதுக்கு நேராக போடுவோம். இதை ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம், 10s பிளேஸ்க்கு நேராக போடுவோம். 1s பிளேஸ்க்கு நேராக கரெக்டாக அந்த டிஜிட் போடுவோம். 10s பிளேஸ்க்கு நேராக இந்த டிஜிட் இங்கே 10க்கு நேராக போடுவோம். ஓகேங்களா, அது மாதிரி கரெக்டாக போடணும். பார்க்கலாங்களா, இப்போ இந்த 1 டிஜிட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்பில் வந்து 2 இருக்குது, அப்பர் கேஸ், லோயர் கேஸ் வந்து 9 இருக்குது. அப்போ அப்பர் கேஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மைண்டில் செட் பண்ணிக்குவோம். 2 in the mind, 9 fingers அப்பு. சொல்லுங்கள், 2 in the mind. நம்ம ஆட் பண்ண போகிறோம், சப்ரைட் பண்ணலை, ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஹவு மெனி சில்ட்ரன், அப்போ டோட்டல் சில்ட்ரன் தான் ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ 2 in the mind, 9 fingers அப்பு. அப்போ 9 fingers அப்பு கரெக்டாக விட்டுக்கணும். அப்போ அப்பில் இருக்க நம்பருக்கு, மைண்டில் செட் பண்ணியிருக்க நம்பருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஃப்டர் நம்பர் சொல்ல போகிறோம். அப்போ 2 ஆஃப்டர் 3 4 5 6 7 8 9 10 11. ஆன்சர் இஸ் என்னது, 11. 1 டிஜிட் வந்தால் நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டுக்குவீங்க. இதில் 2 டிஜிட் இருக்குப்பா, இதில் 2 டிஜிட் இருக்குது, 11 இருக்குது. அப்போ நான் 11 அப்படியே போட்டணுமாப்பா, போடக்கூடாது. சிங்கிள் இப்போ 1 மட்டும் வந்ததுன்னா நம்ம 1 போடுவோம். இப்போ 2 டிஜிட் இருக்குது, இந்த 2 டிஜிட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டிஜிட் 1s பிளேஸ் இருக்குல்ல, அது மட்டும் தான் நம்ம போட்டு இந்த 1 நம்ம எங்கே போடுவோம்,
பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் தலையில் நம்ம என்ன பண்ணுவோம் போடுவோம் 1 ஓகேங்களா. இந்த 1 வந்து நம்ம இங்கே போட்டு நம்ம என்ன பண்ணிடணும் சர்க்கிள் பண்ண ஒரு ரவுண்ட் பண்ணிடணும் ஓகேங்களா. இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு டிஜிட் முடிஞ்சிருச்சுப்பா. 2 + 9 என்னது 11. 11ல் ஃபஸ்ட்டு டிஜிட் இந்த 1 இப்போ 1 ஆஃப்டர் 3 13ன்றது வெறும் 3 மட்டும் போட்டு 1 என்னது பக்கத்து டிஜிட்டில் நம்ம போடுவோம். இங்கே 11 தான் இருக்குது. அப்போ 11ல் என்ன பண்ணுவோம் ஒரு 1 வந்து நம்ம ஒன்ஸ் பிளேஸில் இருக்க 1 வந்து நம்ம இங்கே போட்டோம். மீது பேலன்ஸ் ரிமைனிங் இங்கே இருக்கு இல்லைங்களா. இந்த 1 வந்து நம்ம எங்கே போடுவோம் பக்கத்தில் இருக்கிற டிஜிட்டுக்கு நம்ம பக்கத்தில் ஹெட்டில் போடுவோம் ஓகேங்களா. அப்போ 5க்கு ஹெட்டில் 1 போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சர்க்கிள் பண்ணுங்க. 2 இருந்தால் 2ன்னு போடுவோம், 1 இருந்தால் 1 போடுவோம், 3 இருந்தால் 3 போடுவோம். என்ன இருக்கோ கரெக்டாக பார்த்து ரைட் பண்ணுவோம் ஓகேங்களா. அப்போ அதே மாதிரி இப்போ இந்த டிஜிட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்ஸ் பிளேஸை வந்து நம்ம கவுண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் டிஜிட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ 5 in the mind, 4 fingers up, 5 after 6 7 8 9. ஆன்சர் என்னது 9. அப்படியே ரைட் பண்ணிடலாமாப்பா. அப்போல என்ன நம்பர் இருக்குது இங்கே ஒரு நம்பர் இருக்குது. அப்போ 9 ஆஃப்டர் இந்த 1 நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணணும். இங்கே ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு 5 in the mind, 4 fingers up, 5 after 6 7 8 9. இங்கே 1 இருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த 1 நம்ம என்ன படிக்கணும் 9 after 10. 2 இருந்தால் 11 சொல்லுவேன், 10 11 சொல்லுவீங்க. இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 9 after 10. ஆன்சர் என்னது 10. 10 வந்து எப்படி ரைட் பண்ணணும் இங்கே பாருங்கள் 1 after 0 10. அப்போ இந்த ஒன்ஸ் பிளேஸ்க்கு இதுக்கு நேராக இந்த 0 போட்டு 1 வந்து கொஞ்சம் தள்ளி தான் ரைட் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்னது 101. இப்போ என்ன இதுக்கு வந்து மீனிங்னா ஒரு கிளாஸில் வந்து 52 பாய்ஸ் இருக்கிறாங்க, கேர்ள்ஸ் வந்து 49 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க ஓகேங்களா ஒரு கிளாஸில். அப்போ ஹவு மெனி சில்ட்ரன் டோட்டலாக எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எவ்வளோ சில்ட்ரன் இருக்காங்க 101 ஓகேங்களா. அப்போ டோட்டலாக நம்ம கவுண்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் பாய்ஸ் 52 பாய்ஸ் ஸ்டெப்ஸ் எழுதும்போது பாய்ஸ் 52 பாய்ஸ், கேர்ள்ஸ் 49 கேர்ள்ஸ் ஓகேங்களா. இப்போ டோட்டல் சில்ட்ரன் 101. டோட்டல் சில்ட்ரன் என்னது 101 ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா. அடுத்த செகண்ட் சம் அதே அடிஷன் தான். இப்போ பாருங்கள் நல்லா லிசன் பண்ணுங்கள். என்ன கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொடுத்துருக்கதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக பார்த்து ரீட் பண்ணி பார்க்கணும். ரீட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் எ ஃப்ரூட் செல்லர், நல்லா லிசன் பண்ணுங்கள். எ ஃப்ரூட் செல்லர் ஹேஸ் 25 ஆப்பிள்ஸ், 25 ஆப்பிள்ஸ், 30 ஆரஞ்சஸ் ஓகேங்களா. 25 ஆப்பிள்ஸ், 30 ஆரஞ்சஸ் and 12 guavas. என்னது 12 guavas in his shop ஓகேங்களா. ஷாப்னா கடை. அவர் வந்து ஒரு ஃப்ரூட் செல்லர், ஃப்ரூட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க ஃப்ரூட் செல்லர். ஃப்ரூட் வந்து விற்கிறவங்களும் நம்ம என்ன சொல்லுவோம் ஃப்ரூட் செல்லர் ஓகேங்களா. அவர் வந்து ஒரு ஃப்ரூட் செல்லர் ஹேஸ் 25 ஆப்பிள்ஸ் வச்சுருக்காரு, 30 ஆரஞ்சஸ் வச்சுருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட் என்னது 12 குவாஸ் ஓகேங்களா. ஆரஞ்சுனா ஆரஞ்சு ஃப்ரூட்டு, குவாஸ்னால் என்னது கொய்யாப்பழம் ஓகேவா. 12 குவாஸ் வச்சுருக்காங்க இங்கிலீஷ் ஷாப்பு. அவர் கடையில் வந்து 25 ஆப்பிள்ஸ் வச்சுருக்காங்க, 30 ஆரஞ்சஸ் வச்சுருக்காங்க அண்ட் 12 குவாஸ் அவர் கடையில் இருக்குது ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு ஹவு மெனி ஃப்ரூட்ஸ் டஸ் ஹி ஹேவ் இன் ஆல். அதே மாதிரி தான் ஹவு மெனி டோட்டலாக எத்தனை ஃப்ரூட்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கும், எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்து அப்போ டோட்டலாக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மெனி போன சம்லே பார்த்துருக்கீங்களா டோட்டலாக ஹவு மெனி சில்ட்ரன் கேட்டதாங்க. ஆனால் இங்கே வந்து என்னது ஹவு மெனி ஓகேங்களா, ஹவு மெனி ஃப்ரூட்ஸு. அப்போ எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்து டோட்டலாக அவர் வந்து வச்சுருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இது அடிஷனாக என்னது சப்ட்ராக்ஷனாக அடிஷன் தான். ஆட் பண்ணணும். டோட்டலாக கேட்டாங்கன்னா ஆட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள். அப்போ இன்னொரு டைம் ரீட் பண்ணுற பாருங்கள். எ ஃப்ரூட் செல்லர் ஹேஸ் 25 ஆப்பிள்ஸ், 30 oranges and 12 guavas in his shop. How many fruits does he have in all? ஓகேங்களா. இப்போ பாருங்கள் ஆப்பிள்ஸ் என்னது அப்போ ஸ்டெப்ஸ் எழுதும்போது எழுதணும் பாருங்கள். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 25 ஆப்பிள்ஸ் வச்சுருக்காரு, 30 ஆரஞ்சஸ் வச்சுருக்காரு, 12 குவாஸ் வச்சுருக்காரு ஷாப்பில். டோட்டலாக எவ்வளோ ஃப்ரூட்ஸ் எத்தனை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு டோட்டலாக நம்ம கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா. அதே மாதிரி போன சம் மாதிரி தான். ஆப்பிள்ஸ் எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது 25 இருக்குது. ஆரஞ்சஸ் எத்தனை இருக்குது 30 இருக்குது. எத்தனை இருக்குது 30 இருக்குது. கேர்ஃபுல்லாக பார்த்து ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் குவாஸ் ஃப்ரூட் என்ன எவ்வளோ இருக்குது 12 இருக்குது. அந்த
அந்த டிஜிட்டுக்கு நேராக நம்ம என்ன பண்ணுறோம், நீட்டாக ரைட் பண்ணுவோம். அந்த டிஜிட் நேராக டிஜிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியப்பா, நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். டிஜிட்ஸை வந்து கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக டோட்டல் ஃப்ரூட்ஸு, என்னது டோட்டல் ஃப்ரூட்ஸு. அப்போ நம்ம டோட்டலாக கவுண்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன ரைட் பண்ணோம், டோட்டல் ஃப்ரூட்ஸ்ன்னு தான் ரைட் பண்ணோம். ஓகேங்களா, டோட்டல் ஃப்ரூட்ஸு. இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த இது ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறத மட்டும் தான் நம்ம கவுண்ட் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் டிஜிட்டில் இருக்கிற இது நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். இப்போ ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறத மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணலாமா, அந்த டிஜிட்டுக்கு நேராக ரைட் பண்ணணும். அதான் டிஜிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள் இங்கே 5 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகேங்களா, 0னா நத்திங், ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். 0க்கு வந்து வேல்யூ கிடையாது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 5 இருக்குது, 5 இன் தி மைண்ட். இப்போ 2 டிஜிட் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, 5 இன் தி மைண்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 ஃபிங்கர்ஸ். அந்த மாதிரி விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃப்டர் நம்பர் நம்ம சொல்லுவோம், மைண்டில் செட் பண்ணுங்க. ஆனால் இங்கே என்ன இல்லை, இங்கே வெறும் 0 தான் இருக்குது, இங்கே நம்பர் இல்லை. அப்போ இதை நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த 0 வந்து விட்டுறலாம். அப்போ இங்கே இது அப்பர் நம்பர், இது லோயர் நம்பர் வச்சுக்கணும், டவுனில் இருக்க நம்பர். அப்போ இங்கே ஒரு நம்பர் வந்து இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது. இந்த ஒன்ஸ் பிளேஸ் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ 5 இன் தி மைண்ட், இங்கே எதுவுமே இல்லை, விட்டுறலாம். ஓகேங்களா, அப்போ 5ஓட 0வை நம்ம ஆட் பண்ணாலும் அதே 5 தான். 6 + 0 6, 7 + 0 7, 8 + 0 8, அதே மாதிரி தான். அப்போ 5 + இதுவும் நம்ம ஆட் பண்ணோம். அடுத்து நெக்ஸ்ட் இதெல்லாம். அப்போ 5 + 0 என்னது, 5 தான். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 0 வந்து விட்டுறலாம். இது நம்பர் இருந்தால் நம்ம ஆட் பண்ணலாம், இங்கே நம்பர் எதுவுமே இல்லை. அப்போ இதுவும் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்போ 5 இன் தி மைண்ட், இது அப்பர் நம்பர், இது லோயர் நம்பர், டவுனில் இருக்க நம்பர். ஓகேங்களா, அப்போ 5 இன் தி மைண்டில் செட் பண்ணிக்கிறோம். 2 fingers up, 5 after 6 7, ஆன்சர் இஸ் என்னது 7, அப்படியே ரைட் பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒன்ஸ் பிளேஸ் வந்து நம்ம ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸ் இருக்குது. அப்போ பாருங்கள், இப்போ இங்கே வந்து நம்பர் இருக்குது, இங்கே 0 இல்லை, இங்கே 0 இருந்தனால நம்ம விட்டுட்டோம். இங்கே 3 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ 2 இன் தி மைண்ட், ஃபஸ்ட்டு இந்த 3 டிஜிட் இருக்குது, இதில் இருக்குப்பா, இதில் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் என்னது, இது 2 டிஜிட் தான், ஆனால் இதில் 3 நம்பர்ஸ் இருக்குது இந்த ரோவில். ஓகேங்களா, அதனால் 2 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 ஃபஸ்ட்டு ரைட் பண்ணால் அதுக்கப்புறம் இது 1 வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம கேரிங் மெத்தட் அடிஷன்லேயே போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஓகேங்களா, சரி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இந்த 2 ஃபஸ்ட்டு மட்டும் இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். 2 இது வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். 2 இன் தி மைண்ட் 3 fingers up, 2 in the mind 3 fingers up, 2 in the mind 3 fingers up, 2 in the mind மைண்டில் செட் பண்ணிக்கிறோம், 3 fingers விட்டுக்கிறோம். அப்போ 2 after 3 4 5, 2 after 3 4 5, அப்படியே ஆன்சர் ரைட் பண்ணிடலாம் பாப்பா. இங்கே ஒன்று இருக்குது. அப்போ ஓகேங்களா, அப்போ 5 ஆன்சர் 5. இந்த ப்ளஸ் 1ஐ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். 5 ஆஃப்டர் 6, 2 இருந்தால் 6 7 சொல்லுவோம். இங்கே 1 தான் இருக்குது. அப்போ 5 ஆஃப்டர் என்னது 6, ஆன்சர் வந்து என்னது 6. ஓகேவா, ஆன்சர் இஸ் 67. ஓகேங்களா, அப்போ டோட்டலாக ஃப்ரூட்ஸ் இல்லட்ட அப்படி எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கும், 67 ஃப்ரூட்ஸ் இருக்கும். டோட்டலாக நம்ம ஃப்ரூட்ஸ்ன்னு தான் எழுதணும். இங்கே ஆப்பிள்ஸ் ஆரஞ்சு கூவாஸ் ட்ரை பண்ணலாம். டோட்டலாக இது எல்லாமே ஃப்ரூட்ஸ் தானே குறிக்கும். அதில் நம்ம டோட்டலாக அங்கே ஃப்ரூட்ஸ்ன்னு ட்ரை பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு எவ்வளோ ஆப்பிள்ஸில் எவ்வளோ இருக்குது, ஆரஞ்சஸில் எவ்வளோ இருக்குது, அடுத்து நெக்ஸ்ட் என்னது கூவாஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து நம்ம கரெக்டாக எடுத்து ரைட் பண்ணிட்டு டோட்டலாக அவங்க கேட்குறாங்க. டோட்டலாக ஃப்ரூட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது, 67 ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இன்னொரு டைம் பார்க்கலாமா. A fruit seller has 25 apples, 30 oranges and 12 guavas in his shop. How many fruits does he have in all? அப்படின்னா இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க. அந்த ஃப்ரூட் செல்லர்கிட்ட ஃப்ரூட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களே நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரூட் செல்லர்கிட்ட 25 ஆப்பிள்ஸ் இருக்குது, 30 ஆரஞ்சஸ் இருக்குது, 12 கூவாஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஹவு மெனி ஃப்ரூட்ஸ் டஸ் ஹி ஹேவ் இன் ஆல், அவர்கிட்ட எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கும் டோட்டலாக அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்பிள்ஸ் 25, ஆரஞ்சஸ் 30, கூவாஸ் 12. ஓகேங்களா, அப்போ நம்ம ப்ளஸ் சிம்பிள்ங்க போட்டிருக்கோம்ப்பா. அப்போ நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 5 in the mind, இங்கே 0 இருக்குது. ஏதாவது நம்பர் இருந்தால் நம்ம ஆட் பண்ணலாம், நம்பர் இல்லை. அப்போ 0 வந்து என்னது நத்திங், ஒன்றுமே இல்லை அர்த்தம். அப்போ 5 in the mind அது விட்டுறோம். அப்போ 2 இருக்குது. 5 in the mind 2 fingers up. ஓகேங்களா, 5 after 6 7 போட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே நம்பர் இருக்குது. ஓகேங்களா, அப்போ 2 in the mind இதே ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதை ஆட் பண்ணணும். 2 in the mind 3 fingers up, 2 after 3 4 5. ஓகேங்களா, இதோட அப்படியே ரைட் பண்ணலாமா. இங்கே 1 இருக்குது. அப்போ 5 after 1, இந்த 1ஐ நம்ம என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும். 5 after என்னது 6
6 நம்ம போட்டுரும். ஆன்சர் இஸ் என்னது 67. அப்போ டோட்டலாக ஃப்ரூட்ஸ் அவற்றில் எத்தனை இருக்குது? ஃப்ரூட்ஸ் எல்லாத்த 67. எத்தனை ஃப்ரூட்ஸ் இருக்குது? 67. ஓகேங்களா? இது வந்து அடிஷன் பா. நெக்ஸ்ட்டு வேர்ட் ப்ராப்ளத்திலே பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் இருக்குது. என்ன இருக்குது? சப்ட்ராக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இதில் சப்ட்ராக்ஷனில் பார்க்கலாங்கம்மா. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடிஷன் தனியாக சப்ட்ராக்ஷன் தனியாக பார்க்கலாம்ப்பா. இப்போ அடிஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் இதே பார்த்துடலாம். இது எக்ஸாமுக்கு உங்களுக்கு வேர்ட் ப்ராப்ளம்ப்பா. உங்களுக்கு 4 தான். இன்னும் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம்ப்பா. இப்போதைக்கு எக்ஸாமுக்கு இந்த 4 வேர்ட் ப்ராப்ளம் தான். இந்த 4 வேர்ட் ப்ராப்ளத்தை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 4லேருந்து தான் மிஸ் நான் கேட்பேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சப்ட்ராக்ஷன் வேர்ட் ப்ராப்ளம். என்னது? வேர்ட் ப்ராப்ளம். நம்ம நார்மலாக போகிறதுக்கும் வேர்ட் ப்ராப்ளத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நார்மலாக நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா அப்படியே நம்ம நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம ரைட் பண்ணுவோம். ஆனால் வேர்ட் ப்ராப்ளம் அப்படி கிடையாது. வேர்ட் ப்ராப்ளம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்டெப்ஸ் ரைட் பண்ணணும். இதுதான் ஸ்டெப்ஸு. ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஒரு பேராகிராஃப் மாதிரி. அதை நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டெப்ஸ் வந்து ரைட் பண்ணணும். கரெக்டாக ரைட் பண்ணணும். ஸ்டெப்ஸ் ரைட் பண்ணி என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணால் தான் உனக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஓகேங்களா? இப்போ சப்ட்ராக்ஷனாக உனக்கே தெரியும். சப்ட்ராக்ஷனாக மைனஸ். சப்ட்ராக்ஷன்னா என்னது? மைனஸ். லாஸ்ட் கிளாஸில் கூட நம்ம கேரிங் மெத்தட் இப்போ பாரோயிங் மெத்தட்லாம் நம்ம பார்த்தோம். நார்மலான மெத்தடும் நம்ம பார்த்தோம். இதில் வந்து அதே மாதிரி தான் இப்போ நம்ம வேர்ட் ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்க போகிறோம். எதில் பார்க்க போகிறோம்? வேர்ட் ப்ராப்ளத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், வேர்ட் ப்ராப்ளம் ஹெட்டிங் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். சப்ட்ராக்ஷனில் முன்ன பார்த்தது அடிஷன். இப்போ பார்க்க போகிறது என்னது? சப்ட்ராக்ஷன். என்னது? சப்ட்ராக்ஷன். அதோட சிம்பிள் என்னது? மைனஸ். என்ன சிம்பிள்? மைனஸ். சப்ட்ராக்ஷன் மைனஸ். சப்ட்ராக்ஷன் மைனஸ். சப்ட்ராக்ஷன் மைனஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், வேர்ட் ப்ராப்ளம். இப்போ ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன் பாருப்பா. தேர் வர், நல்லா லிசன் பண்ணுங்க. தேர் வர் 13 birds on a tree. ஓகேங்களா? ஆன் ஏ ட்ரீ. 8 of them flew away. என்னது? ஃப்ளூன்னு ரீட் பண்ணும். flew away. How many birds were left on the tree? How many birds were left on the tree அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, இப்போ அடிஷன்னா நம்ம டோட்டல் வரணும். how many children, how many அப்படிங்கிறத டோட்டல் அப்படின்னு வந்தாவே அது அடிஷன் தான். ஓகேங்களா? ஆனால் சப்ட்ராக்ஷனை பொறுத்தளவு இதுக்கு ஒரு க்ளூ இருக்குது. ஓகேங்களா? என்ன இருக்குன்னா, இந்த லெஃப்ட் இருக்கு இல்லைங்களா? லெஃப்ட் வரலாம், ரிமைனிங் வரலாம். ரிமைனிங் பேலன்ஸ்ன்னு வரலாம். பேலன்ஸு, லெஃப்ட்டு, ரிமைனிங். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்ததுனாவே அது வந்து சப்ட்ராக்ஷன். அது வந்து என்னது? சப்ட்ராக்ஷன். இதெல்லாம் வந்து ஒரு க்ளூ வேர்டு. இது தெரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட்டுன்னு வந்தாலும் சரி, இல்லை ரிமைனிங் வந்தாலும் சரி, அந்த மாதிரி வந்ததுன்னா அது என்னது? சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? இப்போ அடிஷனில் நமக்கு டோட்டல் வந்தாலும் அது என்னது? அது வந்து அடிஷன். டோட்டல்னு கேட்டால் இதில் வந்து லெஃப்ட்டுன்னு வந்தாலும் இல்லை பேலன்ஸ்னு வந்தாலும் ரிமைனிங் அப்படின்னு வந்தாலும் அது என்னது? சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? இப்போ அந்த சப்ட்ராக்ஷனில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வேர்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாமா? பாருங்கள், வேர்ட் ப்ராப்ளம். தேர் வர், இன்னொரு டைம் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். தேர் வர் 13 birds on a tree. 13 birds வந்து ட்ரீயில் வந்து என்ன பண்ணியிருக்கு? சிட் பண்ணியிருக்கு. 8 of them flew away. ஃப்ளூன்னா என்னப்பா? ஃப்ளையோட பாசிட்டிவ்ஸ் என்னது? ஃப்ளூ. ஓகேவா? இன்றைக்கி பாருங்கள் ஃப்ளைன்னு சொல்லுவோம். எஸ்டர்டே முன்னாடி பறந்தால் அது என்னது? ஃப்ளூ. முடிஞ்சிருச்சு. அதான் என்னது? பாஸ்டன்ஸ். ஓகேவா? முடிஞ்ச காரியத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பாசிட்டிவ். ஃப்ளூ. ஃப்ளையோட பாசிட்டிவ்ஸ் என்னது? ஃப்ளூ. ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளை, ஃப்ளூ, ஃப்ளை, ஃப்ளூ. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. 8 of them flew away. 13 birds வந்து அந்த ட்ரீயில் சிட் பண்ணியிருக்கு. அதில் 8 birds மட்டும் என்ன ஆயிடுச்சு? ஃப்ளை பண்ணி போயிடுச்சு. flew away. ஃப்ளை பண்ணிடுச்சு. ஓகேவா? how many birds were left on the tree? மிஸ் இங்கே how many வந்திருக்கு மிஸ், அதனால் இது அடிஷன். நம்ம அப்பெல்லாம் கிடையாது. நம்ம டோட்டலாக கேட்டால் தான். ஓகேங்களா? நம்ம ஆட் பண்ணி டோட்டலாக கேட்டால் தான் அது அடிஷன். இதில் வந்து என்னது? 13 birds வந்து சிட் பண்ணியிருந்தது. 8 birds வந்து என்ன ஆயிடுச்சு? ஃப்ளூ, பறந்து போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ how many birds were left on the tree அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்னா மேலே. ஓகேவா? இன்னும் பேலன்ஸ் பேர்ட்ஸ், ரிமைனிங் பேர்ட்ஸ் வந்து லெஃப்ட்னா போகிறது தான். ஓகேங்களா? நீக்கிறது. மீதி பேர்ட்ஸ் வந்து எத்தனை பேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 13 பேர்ட்ஸ் வந்து சிட் பண்ணியிருக்கு. அதில் 8 பேர்ட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? ஃப்ளை பண்ணி போயிடுச்சு.
ஓகேங்களா, ஃப்ளை பண்ணி போயிடுச்சு. அதில் ரிமைனிங் பேர்ட்ஸ் வந்து இன்னும் எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் லெஃப்ட்டுங்கிற வேர்டு வந்தாவே அது எதை குறிக்கும்? சப்ட்ராக்ஷன் சம்மில் தான் குறிக்கும். ஓகேங்களா, சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? செட் பண்ணிக்கணும். லெஃப்ட்டு, ரிமைனிங், பேலன்ஸ் அப்படின்னு வந்தாவே அது என்னது? சப்ட்ராக்ஷன் தான். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், சம் வந்து ஒன்று கொடுத்தாச்சு. இன்னொரு டைம் நான் ரீட் பண்ணுற பாருங்கள். There were 13 birds on a tree. 8 of them flew away. How many birds were left on the tree? ஓகேங்களா, சரி, இப்போ பாருங்கள், ஸ்டெப்ஸ் ரைட் பண்ணோம். அப்படியே நம்ம 13 - 8 அப்படின்னு ரைட் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டெப்ஸ் கேட்குறாங்க, கண்டிப்பாக ஸ்டெப்ஸ் ரைட் பண்ணணும். ஸ்டெப்ஸ் ரைட் பண்ணால் தான் உனக்கு ஃபுல் மார்க். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ். இது 13 பேர்ட்ஸ் வந்து சிட் பண்ணியிருக்கு. அப்போ டோட்டலாக, ஓகேங்களா, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ்ன்னு தான் ரைட் பண்ணணும். எத்தனை பேர்ட்ஸ் இருக்குது? 13. 1 after 3 13 பேர்ட்ஸ் வந்து அந்த ட்ரீக்கு ஆனில் செட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, டோட்டல், அதனால் டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ்ன்னு எழுதுகிறோம். அப்போ எத்தனை இருக்குது? 13. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு எத்தனை பேர்ட்ஸ் வந்து ஃப்ளூ ஆகிருக்கு? ஃப்ளூனா ஃப்ளை பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ளூ என்ன எழுதணும்? நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ளூ அப்படின்னா என்னன்னா எத்தனை பேர்ட்ஸ் வந்து ஃப்ளூ ஆகிருக்கு, எத்தனை பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை பண்ணி போயிருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை பேர்ட்ஸு? 8 பேர்ட்ஸு. எத்தனை பேர்ட்ஸு? 8 பேர்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டினில்? ஹவ் மெனி பேர்ட்ஸ் வேர் லெஃப்ட் ஆன் த ட்ரீ? லெஃப்ட்னா போயிடுச்சு. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரிமைனிங் பேர்ட்ஸ்ன்னு கூட எழுதலாம். லெஃப்ட் பேர்ட்ஸ்ன்னு எழுதோம்னா ரிமைனிங் பேர்ட்ஸ் மீதி எவ்வளோ வந்து ரிமைனிங் இருக்கும்? 13 பேர்ட்ஸை செட் பண்ணிடுறதில்ல 8 பேர்ட்ஸ் என்ன ஆயிடுச்சு? ஃப்ளை பண்ணி ஓடியே போயிடுச்சு. ஓகேங்களா, அப்போ ரிமைனிங் பேர்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? லெஃப்ட்டுன்னு வந்தாவே அது சப்ட்ராக்ட் தான். அப்போ நம்ம என்ன சிம்பிள் போடணும்? சப்ட்ராக்ட். ஓகேங்களா, கழித்தல், சப்ட்ராக்ஷன், மைனஸ். ஓகேங்களா, அப்போ மைனஸ், இது மைனஸ்ப்பா, மைனஸ் சிம்பிள் நம்ம போடணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் போட்டு ஆட் பண்ணலாமா? நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். டைம் ஸ்டெப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். டோட்டல் நம்பர்